إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள். எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்க்கையில் ஹலாலாக்கினானோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும், எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு ஹராமாக்கினானோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லாம் இந்த பூமியிலே முஸ்லிம்களாக, முஃமின்களாக இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த பூமியிலே யாரெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ, முஸ்லீமாக இருக்கட்டும், நசரானியாக இருக்கட்டும், ஒரு யூதனாக இருக்கட்டும், ஒரு காபிராக இருக்கட்டும், அல்லாஹ் தஆலா நம்முடைய அனைத்து செயல்களையும் பார்த்து கொண்டே இருக்குகின்றான். நம்முடைய செயல்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா கண்காணித்து கொண்டு இருக்குகின்றான். ஆனால் இந்த பூமியிலே முஸ்லிம்களாகிய நமக்கும் முஃமின்களாகிய நமக்கு சில நேரங்களிலே சில துன்பங்கள் ஏற்படுகின்றது, சில கஷ்டங்கள் ஏற்படுகின்றது. சில நேரங்களிலே நாம் சில வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா பார்ப்பதில்லையா? இதையெல்லாம் அல்லாஹ் தஆலா நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வேதனைகளை அல்லாஹ்வுக்கு இதெல்லாம் பார்க்கவில்லையா என்கின்ற வார்த்தைகளை சில நேரங்களிலே நாம் விட்டு விடுகின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது போன்ற வார்த்தைகளை விடுவதை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை தூரமாக்கட்டும். இதை விட்டு அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்கட்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வமா தஸ்குது மின் வரகாதி யஅலமுஹா. இந்த பூமியிலே ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை உதிர்வதை கூட அல்லாஹ் தஆலா அறியாமல் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்படியானால் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் அல்லாஹ் தஆலா அறிந்து வைத்திருக்கின்றான். அல்லாஹ் பார்க்காமல் இல்லை, அல்லாஹ் தஆலா கண்காணித்துக் கொண்டுதான் இருக்குகின்றான். ஆனால் அதே அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், நான் சில மக்களோடு தான் இருக்குகின்றேன்.
என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். யார் இந்த மக்கள், யார் அந்த சிலர், அவர்களுடைய அமல்கள் என்ன, அவர்கள் என்ன செய்தார்கள், எதன் காரணமாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் நான் இவர்களோடு இருக்குகின்றேன் என்பதாக எதன் காரணமாக சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதைத்தான் இன்றைய ஜும்மாவிலே நாம் பார்க்க போகின்றோம். என்ன காரணத்தினால் அல்லாஹ் தஆலா சில மக்களோடு இருக்குகின்றார், அவர்கள் என்ன அமல்களை செய்கின்றார்கள், அவர்கள் எதன் காரணமாக அல்லாஹ்வுடன் நெருங்கிய மக்களாக இருக்குகின்றார்கள் என்பதனை படித்து அதை தெளிவு பெற்று அப்படிப்பட்ட மக்களாக நாம் மாற அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான் ஈமான் கொண்ட மக்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். 8வது அத்தியாயத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான் வலன் துக்னி அன்ஹும் ஃபிஅத்துகும் ஷைஆ வலவ் கஸூரத் வ அன்னல்லாஹ மஅல் முஃமினீன். எதிரிகளே, காஃபிர்களே, நீங்கள் கூட்டமாக எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும், முஸ்லிம்களை விட முஃமின்களை விட நீங்கள் எவ்வளவு பெரிய கூட்டத்தை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தாலும், முஃமினான மக்கள் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் சிறு கூட்டமாக இருந்தாலும் அவர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். முஸ்லிம்களாகிய நாம், முஃமின்களாகிய நாம் இதை நம்முடைய மனதிற்கு சொல்லி நம்முடைய மனதை ஆறுதல் படுத்த வேண்டும். சில நேரங்களிலே சில துன்பங்களிலே நமக்கு தோன்றும் அல்லாஹ் நம்மோடு இல்லையா என்பதாக நமக்கு சில நேரங்களிலே தோன்றும் பொழுது நாம் சொல்லிக் கொள்ள வேண்டும், முஃமின்களோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றேன் என்பதாக சொல்லுகின்றான். நம்முடைய ஈமானை நாம் அதிகரிக்க வேண்டும். முஸ்லிம்களோடு இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். நம்முடைய ஈமானை எப்படி அதிகரித்து அல்லாஹ்வோடு நாம் இருப்பவர்களாக மாறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதாக அந்த நேரத்திலே நாம் முடிவுகளை எடுக்க வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மற்றொரு வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான் வலா தஹீனு வலா தஹ்ஸனு வ அன்தும் அலௌன இன் குன்தும் முஃமினீன். முஃமின்களே, நீங்கள் தளர்ந்து விடாதீர்கள், கவலை கொள்ளாதீர்கள். நீங்கள் உண்மையிலே நம்பிக்கை கொண்டால், நீங்கள் முழுமையான நம்பிக்கையை கொண்டால் நிச்சயமாக நான் உங்களோடு இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நமக்கு கவலைகள் வரும் பொழுது, நாம் சோதனை ஆட்படும் பொழுது, அந்த நேரத்திலே நாம் நமக்கே சொல்லிக் கொள்ள வேண்டும் நாம் முஃமினாக இருக்க வேண்டும். நாம் முஃமினாக இருக்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற கடமைகளை செய்து ஒரு முஃமினாக நாம் மாற வேண்டும். அப்பொழுதுதான் அல்லாஹ் தஆலா நம்மோடு இருக்குகின்றார். இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்குகின்றோம். கலிமாவை சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கூறிய கலிமாக்களை சொல்லி நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்குகின்றோம். ஆனால் நம்மில் யார் முஃமின்களாக இருக்குகின்றோம்? சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய ஈமானை நாம் அதிகரிக்குகின்றோமா? நம்முடைய ஈமானை எப்பொழுது நாம் அதிகரித்திருக்குகின்றோம்? நம்முடைய ஈமானை எப்படியெல்லாம் அதிகரிக்கலாம் என்பதாக என்றைக்காவது திட்டம் போட்டிருக்கின்றோமா? ஒரு எக்ஸிபிஷன் நடந்தால், ஒரு திருவிழா நடந்தால் எப்படி நாம் திட்டம் தீட்டுகின்றோம்? பிள்ளைங்களுக்கு ஸ்கூல்ல லீவ் விட்டுட்டா இங்கே போகணும், இங்கெல்லாம் சுற்றுலாக்களுக்கு போகணும் என்பதாக எப்படியெல்லாம் நாம் நம்முடைய விடுமுறையை பிளான் செய்றோம். அதே போன்று நான் திட்டங்களை தீட்ட வேண்டும். என்னுடைய ஈமானை அதிகரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய ஈமானை அதிகரிக்க எப்படியெல்லாம் நான் என்னுடைய நப்சோடு நான் எப்படி போராட வேண்டும் என்கின்ற விஷயத்திற்கு நாம் நமக்கு நாமே சிந்தனைக்கு உட்பட வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா காஃபிர்களினுடைய நிலைமையை பற்றி தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். மஸலுல்லதீன கஃபரு பிரப்பிஹும் அலமஹும் கரமாதி இஸ்தத்தத் பிஹி ரீஹி ஃபி யௌமில் ஆசிஃபின். காஃபிர்கள் இன்றைக்கு நாம் பார்க்கலாம், நம்முடைய முஸ்லிம் மக்களை விட இன்றைக்கு பிற மத சகோதரர்கள் அதிகமான நன்மைகளை செய்கின்றார்கள். உணவு அளிப்பது, மக்களுக்கு இடையூறுகளை செய்வதிலிருந்து மக்களை காப்பாற்றுவது என்பதாக பல நல்ல செயல்களை இன்றைக்கு பல
பிற மத சகோதரர்கள் செய்கின்றார்கள். எதை இஸ்லாம் ஏழ்கின்றதோ அதையெல்லாம் இன்றைக்கு பிற மத மக்கள் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் எவ்வளவு நல்ல அமல்களை செய்தாலும், எவ்வளவு உயர்ந்த நல்ல அமல்களை செய்தாலும் அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால், எப்படி புயலுடைய காலகட்டத்தில் புயல் வீசும் பொழுது சாம்பலை வைத்தால் எப்படி பறக்குமோ அது போன்று அவர்களுடைய நன்மைகளை அவர்கள் ஈமான் கொள்ளவில்லை என்று சொன்னால், நான் எப்படி சாம்பல் புயல் காலகட்டத்திலே பறக்குமோ, ஒரு காற்று வீசினால் எப்படி பறந்து சென்று விடுமோ அது போன்று அவர்களுடைய நன்மைகளை பறக்கடித்து விடுவேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். அப்படி என்று சொன்னால் கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்கு நாமே மெச்சிக் கொள்கின்றோம், நான் ஒரு முஸ்லிம் என்பதாக. இன்றைக்கு நாம் முஃமின்களாக மாறப்போகின்றோம். முஃமினாக மாறுவதற்கு நாம் என்ன திட்டங்களை வைத்திருக்கின்றோம்? என்றைக்கு நாம் முஃமின்களாக மாறுகின்றோமோ, என்றைக்கு அல்லாஹ்வை முழுமையான நம்பிக்கை கொண்டு இந்த மார்க்கத்தில் நாம் முழுமையான பிடிப்பை பெறுகின்றோமோ, அன்றைக்கு தான் அல்லாஹ் தஆலா நம்மோடு இருக்குகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முஃமின்களாக மாற அல்லாஹ் தஆலா நமக்கு அதிகமாக தௌஃபீக்கை செய்ய வேண்டும். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிமார்கள் அவர்கள் எல்லாம் முஃமின்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படும் பொழுதெல்லாம், அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் பொழுதெல்லாம் அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், இரண்டு நபிமார்களும் அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நீங்கள் இருவரும் சென்று ஃபிரௌனிடம் இஸ்லாத்தை எட்டி வையுங்கள். ஒரு இறை கொள்கையை, இஸ்லாத்தை, தௌஹீதை நீங்கள் ஃபிரௌனுக்கு எத்தி வையுங்கள் என்பதாக சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் வெறும் சாதாரண மனிதர், அன்றைக்கு பெரிய அரசராக இருக்கவில்லை, பெரிய ஆட்சி அதிகாரம் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரவில்லை. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பயப்பட ஆரம்பித்தார்கள். யா அல்லாஹ், நாங்கள் எப்படி ஃபிரௌனிடம் சென்று நாங்கள் பேச முடியும்? ஃபிரௌன் எவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கின்றான். நாங்கள் சாதாரண ஒரு பனி இஸ்ராயலினுடைய மக்களில் ஒருவராக இருக்கின்றோம். நாங்கள் எப்படி அல்லாஹ் ஃபிரௌனிடம் சென்று பேச முடியும் என்பதாக சொன்ன பொழுது அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், கால தஹாஃப, நீங்கள் பயப்படாதீர்கள், இன்னனி மஅகுமா, நான் உங்களோடு இருக்குகின்றேன். அஸ்மஉ வரா, நான் அவர்கள் பேசக்கூடியதையும் அவர்கள் செய்யக்கூடியதையும் நான் பார்த்து கொண்டே இருக்கின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் நபி ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா நம்பிக்கையை ஊட்டினான். யார் இந்த இரண்டு நபிமார்கள்? இஸ்லாத்திற்காக பனி இஸ்ராயல் சமுதாயத்தில் ஃபிரௌனிடமும் அதிகமான போராட்டங்களையும் அதிகமான தியாகங்களையும் செய்த இரண்டு நபிமார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பயத்தை போக்குகின்றான், அவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குகின்றான். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், முஸ்லிம்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம். அனைத்து விஷயங்களுக்கும் நாம் பயப்படக்கூடாது. காரணம், நாம் முஃமின்களாக மாற வேண்டும். முஃமின்களாக மாறிவிட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மோடு இருக்குகின்றான். நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்களோடு இருக்குகின்றேன். எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் சொன்னானோ அது போன்று அல்லாஹ் தஆலா நம்மோடு இருப்பான். கனிமான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம். பனி இஸ்ராயல்களோட மக்களோடு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடமிருந்து தப்பித்து செல்கின்றார்கள். முன்னாடி கடல், பின்னாடி ஃபிரௌனினுடைய படை. அங்க இருக்கக்கூடிய பனி இஸ்ராயல்கள் சொன்னார்கள், மூசாவே, நீங்கள் எங்களை எப்படி சிக்க வைத்து விட்டீர்கள் தெரியுமா? நாங்கள் ஒரு காலகட்டத்திலே அடிமைகளாக இருந்தோம், உயிராது மெஞ்சிச்சு எங்கள்கிட்ட. அடிமையா இருந்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உயிரோட இருந்தோம். ஆனால் இன்றைக்கு நீங்கள் எங்களை எந்த இடத்தில் நிற்க வைத்திருக்கின்றீர்கள்? முன்னால் கடல், பின்னால் ஃபிரௌனினுடைய படை. ஒன்று கடலில் மூழ்கி சாக வேண்டும், அல்லது ஃபிரௌனினுடைய படையில் அடிபட்டு சாக வேண்டும். மூசாவே, இந்த ஒரு நிலைமைக்கு எங்களை தள்ளிவிட்டீர்களே என்பதாக சொன்ன பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால கல்லா இன்ன மஅய ரப்பி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவ்வாறல்ல, நான் உங்களை சிக்கலை தள்ளவில்லை, நான் நம்பிக்கை கொள்கின்றேன், அல்லாஹ் என்னோடு இருக்குகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் கடலை பிளப்பான் என்றெல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியாது.
ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள். அல்லாஹ் என்னோட இருக்கிறான், எனக்கு கண்டிப்பாக வழியை காட்டுவான் என்பதாக நம்பிக்கையிலே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை யோசித்து கூட பார்க்கவில்லை. கடல் பிளக்கும் என்பதாக, அல்லாஹ் தஆலா எது நடக்காது என்பதாக நியதியாக இந்த பூமியிலே இருக்குகின்றதோ அதை நடத்தி காட்டி அல்லாஹ் தஆலா முஃமின்களை அன்றைக்கு காப்பாற்றினார். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படிதான் அல்லாஹ் தஆலா சில நேரங்களிலே சோதனைகளை தரும் பொழுது நாம் அல்லாஹ்வோடு இருக்குகின்றோம் என்கின்ற நினைப்போடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் பல ரூபங்களில் இருந்து அல்லாஹ் தஆலா நம்மை காப்பாற்றுவான். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படுகின்றார்கள். தூக்கி எறியப்படும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக சொன்னார்கள். அந்த ஊரே அவங்களை தூக்கி எறியுது நெருப்புல. சொந்த ஊர் மக்கள், உற்றார் உறவினர்கள் இஸ்லாத்தை சொன்ன ஒரே காரணத்தினால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறியப்படும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த வார்த்தையும் பேசல. இப்படி பண்றீங்களே, சொந்தக்காரங்களா இருக்கீங்களே, உறவினர்களாக இருக்குகின்றீர்களே, தகப்பனாக இருக்குகின்றாயே, எனக்கு இப்படி ஒரு அநியாயத்தை செய்கின்றாயே என்பதாக எந்த ஒரு புலம்பலையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் புலம்பவில்லை. மாறாக சொன்னார்கள், ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வகீல், அல்லாஹ் என்னோடு, அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்பதாக சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு போதுமானவனாக மாறினார். நெருப்புக்கு அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான், நெருப்பே கூனி பரதம் சலாமா, நீ என்ன செய், இப்ராஹிமிற்கு குளிரூட்டக்கூடிய சாந்தமளிக்கக்கூடிய குளிராக மாறு என்பதாக அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டான். நெருப்புடைய தன்மை என்ன? எரிக்கக்கூடியது. ஆனால் நெருப்பு என்ன செஞ்சு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எரிக்கவில்லை. காரணம் அவர்கள் கொண்ட நம்பிக்கை. நாம் நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னால், உண்மையான நம்பிக்கையை கொண்டோம் என்று சொன்னால், உண்மையான ஈமானிலே நாம் பலமிக்கவர்களாக மாறினோம் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா எந்த ரூபத்தில் இருந்தெல்லாம் நமக்கு வழிகள் கிடைக்காது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ அந்த ரூபங்களில் இருந்தெல்லாம் அல்லாஹ் தஆலா நமக்கு வழிகளை திறந்து வைப்பான், நம்மை காப்பாற்றுவான். கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதல் சாரார் ஈமான் கொண்டவர்கள் என்பதாக பார்த்தோம். இரண்டாவது சாரார் யார் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வத்தகுல்லாஹ வஅலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன். யார் இறையச்சம் உடைய மக்களாக, அல்லாஹ்வுக்கு பயபக்தி உடைய மக்களாக இருக்குகின்றார்களோ அவர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறையச்சம் என்றால் என்ன? இன்றைக்கு நம்முடைய மக்களுக்கு ஈமான்னா என்னன்னு தெரியல, இறையச்சம்னா என்னன்னு தெரியல, தக்குவானா என்னன்னு தெரியல, ஈமான்னா என்னன்னு தெரியல. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? ரெண்டும் ஒண்ணு நினைச்சிட்டு இருக்காங்க. தக்குவா, ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை முழுமையாக நம்புதல். தக்குவா என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு பயபக்தியோடு பயந்து இருத்தல். அனைத்து விஷயங்களிலும், நம்முடைய வியாபாரமாக இருக்கலாம், ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ் என்னை பார்த்துட்டு இருக்கான், அல்லாஹ் என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான், எப்படி என்னை வாழ வழி செய்தானோ, எப்படி வாழணும் என்பதாக அல்லாஹ் தஆலா ஷரியத்தை இறக்கினானோ அப்படிதான் வாழுவேன். எப்படி அல்லாஹ் தஆலா சட்டங்களை இறக்கினானோ அந்த சட்டங்களை பின்பற்றக்கூடிய மனிதனாக நான் இந்த பூமியிலே வாழுவேன் என்பதாக யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சி கொண்டு, அல்லாஹ்வுக்கு பயந்து கொண்டு இந்த பூமியிலே வாழுகின்றார்களோ அவர்களுடைய கூலி என்ன தெரியுமா? அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி. அல்லாஹ் தஆலா தன் திருமறையை சொல்லி காட்டுகின்றான், யார் இறையச்சம் உடையவர்களாக இருக்குகின்றார்களோ அவர்களுக்கு நான் வானத்தில் இருக்கக்கூடிய வாசலையும் பூமியில் இருக்கக்கூடிய அருள்களையும் அவர்களுக்காக நான் திறக்குகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், ஒரு ஏழ்மையான ஒரு மனிதராக இருப்பார், அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடிய மனிதராக இருப்பார். ஆனால் அவருடைய குடும்பத்தை பார்த்தோம் என்று சொன்னால் சந்தோஷமான குடும்பமாக இருக்கும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத்தை அருளி கொண்டே இருப்பான். நாம் பொதுவாக என்ன நினைத்துக் கொண்டிருக்கின்றோம்? பொருளாதாரம் வந்துவிட்டால் அதுதான் பரக்கத். பரக்கத் அதில் கிடையாது. ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், சொற்பமான வியாபாரமாக இருந்தாலும்,
சொற்பமான பொருளாதாரமாக இருந்தாலும் போதும் என்பதாக நினைக்குகின்றோம் அல்லவா? அனைத்து விஷயங்களையும் அல்லாஹ் தஆலா நமக்கு முழுமைப்படுத்துகின்றான் அல்லவா? அதுதான் பரக்கத். சிறிய ஒரு வியாபாரியாக இருப்பார், பெரிய பொருளாதாரம் எல்லாம் அவரால் சம்பாதிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் அவர் பயப்படக்கூடிய இரையச்சமுடையவராக இருப்பார். அல்லாஹ் தஆலா அவருடைய குடும்பத்தை சந்தோஷமாக கண்குளிர்ச்சியுடைய குடும்பமாக மாற்றி அமைத்திருப்பார். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம் அல்லவா? பெரும் பொருளாதார பெரிய பின்னணியிலே இருப்பார், ஆனால் அல்லாஹ்வுக்கு பயப்பட மாட்டார். ஆனால் அவருடைய குடும்பத்தை பார்க்கலாம், அதிகமான சண்டை சச்சரவுகள், பணத்தை அதிகமாக செலவு செய்யக்கூடியவர்களாக, மருத்துவமனைகளும் வெவ்வேறு செலவுகளில் அவர் செலவு செய்யக்கூடியவராகவும் நிம்மதியற்ற நிலையில் இருக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, யார் அல்லாஹ்வுக்கு பயந்து இந்த பூமியிலே வாழுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா வானத்தினுடைய வாசல்களையும் பூமியினுடைய வாசல்களையும் பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா திறந்து வைக்குகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த பூமியிலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹுக்கு பயந்து வாழக்கூடிய மனிதர்களாக, பயபக்தி உள்ள மனிதர்களாக நாம் மாற வேண்டும். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வமன் யத்தகில்லாஹ யஜ்அல் லஹு மக்ரஜா. அவர்களுக்கு சிரமம் ஏற்படும் பொழுதெல்லாம், பயபக்தி உடையவர்கள் சிரமம் ஏற்படும் பொழுதெல்லாம் அந்த சிரமத்தை நான் நீக்குகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். மற்றொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வமன் யத்தகில்லாஹு யஜ்அல் லஹு மின் அம்ரிஹி யுஸ்ரா. அவர்களுக்கு அனைத்து பாதைகளையும் நான் எளிமைப்படுத்துகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் நாம் ஈமான் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹுக்கு பயபக்தி உடைய மக்களாக மாற அல்லாஹ் தஆலா நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். மூன்றாவது சாரார்கள் யார்? இந்த மூணாவது மனிதர்கள் அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், யார் நல்லறம் புரிகின்றார்களோ, நல்ல விஷயங்களிலே ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். இன்னல்லாஹ மஅல்லதீன இத்தகு வல்லதீன ஹும் முஹ்ஸினீன். நல்ல காரியங்களை செய்கின்றார்கள் அல்லவா, நல்ல விஷயங்கள். மக்களுக்கு மத்தியிலே ரோட்ல போறாரு, போகக்கூடிய நேரங்களிலே பெரிய ஒரு கல்லு கிடக்குது, அதை நகட்டி போடுறாரு. தண்ணி வரக்கூடிய நேரம் அதை என்ன பண்றாரு, அவர் மாத்திரம் பிடிச்சிட்டு சுயநலமாக வாழாமல் மக்களுக்கெல்லாம் அதை திறந்து விடுகின்றார் அல்லவா. யாரெல்லாம் நல்ல காரியங்களை செய்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். மற்றொரு வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், ஃபதுகுருனி அதுகுருக்கும் வஷ்குருலி வலா தக்ஃபுரூன். நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு ஹதீஸ் தான். ஹதீஸில் குதுசியிலே இடம்பெறுகின்றது, அன இந்த லன்ன அப்தி அப்தி பி. என்னுடைய அடியான் என்னை எப்படி நினைக்குகின்றானோ அது போன்றே நான் இருக்குகின்றேன். அவன் என்னை தனிமையிலே என்னை நினைத்தார், நான் அவனை தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவனை நான் நினைக்குகின்றேன். அவன் என்னை ஒரு கூட்டத்தோடு நினைத்தார், ஒரு கூட்டத்தை அவனை நினைக்கக்கூடியவர்களாக நான் மாற்றுகின்றேன். அவன் தன்னுடைய ஒரு ஜான் அளவிற்கு என் பக்கம் விரைந்து வந்தால் நான் அவனுக்கு பக்கம் ஒரு முழம் அளவிற்கு நான் வருகின்றேன். அவன் ஒரு முழம் பக்கம் என்னை நோக்கி அவன் வந்தால் ஒரு அடி அளவிற்கு நான் அவன் பக்கம் விரைகின்றேன். அவன் தவழ்ந்தவனாக என் பக்கம் வந்தால் நான் அவனிடம் நடந்தவனாக வருகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன்னுடைய ஹதீஸின் குதுசியிலே பதிவு செய்கின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நல்லறம் செய்யவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். யார் அப்படி இந்த பூமியிலே வாழுகின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவது உள்ள மனிதர்கள் தான் காலல்லாஹ இன்னி மஅக்கும் லஇன் அக்மம்தும் ஸலாத வ ஆதைதும் ஸகாத ஃபஆமன்தும் பிர்ரசூலி. யார் அல்லாஹ்வுக்கு வணக்க வழிபாடுகளில் இருக்குகின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களோடு அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். யார் தொழுகையிலே அல்லாஹ்வை நினைவு கூறுகின்றார்களோ,
யார் ஜக்காத்திலே அவர்கள் மும்முரம் செலுத்துகின்றார்களோ, அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைப்பதிலே, அல்லாஹ்வையும் ரசூலையும் நம்பிக்கை கொள்வதில் யார் உறுதியாக இருக்குகின்றார்களோ, நல்ல அமல்களை அல்லாஹ்விடத்திலே செய்கின்றார்களோ, அப்படிப்பட்ட மக்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றார். இன்றைக்கு நாம் பார்க்கலாம், நம்முடைய முஸ்லிம் மக்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள். தொழுகையுடைய விஷயத்தை எடுத்துக்கொண்டால் ரொம்ப பின்னாடி போயிட்டு இருக்காங்க மக்கள். ஜக்காத்தை எடுத்துக்கொண்டால் தொழுகையை விட ஜக்காத் இன்றைக்கு மோசமான நிலைமையில இருக்குகின்றது. என்ன நினைக்கிறாங்க, ஜக்காத் எல்லாம் இன்றைக்கு பல மனிதர்களுக்கு தெரியாத ஒரு சட்டமாக மாறிவிட்டது. தொழுகை எங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா தொழுகையை பயன்படுத்துகின்றானோ அந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் தஆலா ஜக்காத்தையும் இணைத்துதான் சொல்லுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தொழுகையும் நிறைவேற்ற வேண்டும், ஜக்காத்தையும் கொடுக்க வேண்டும். தொழுகையை மாத்திரம் இன்றைக்கு பல மனிதர்கள் நினைவூட்டக்கூடியதை நாம் பார்க்கலாம். ஆனால் ஜக்காத்தினுடைய விஷயங்களில் பின்தங்கிய நிலைமையில் தான் நம்முடைய சமுதாயம் இருக்குகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த அளவிற்கு என்று சொன்னால், முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யமன் தேசத்திற்கு ஆளுநராக அனுப்புகின்றார்கள். அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, நீங்கள் அடுத்த வருடம் என்னை சந்திக்க முடியாது, நான் இருப்பேனா என்பது தெரியாது, நீங்கள் இந்த வருடம் செல்லுங்கள். அங்கெல்லாம் மக்கள் எப்படி இருக்குகின்றார்கள் என்று சொன்னால், வேதம் கொடுக்கப்பட்ட பனி இஸ்ராயல்களும் நசராக்களும் தான் நிறைந்த பகுதியாக யமன் தேசம் இருக்குகின்றது. அவர்களுக்கு மத்தியிலே முதலில் அல்லாஹுவை பற்றி சொல்லுங்கள். அவர்கள் அல்லாஹுடைய விஷயத்தில் புரிதல் எடுத்துக்கொண்டால் அவர்களுக்கு தொழுகையை நிலைநாட்டுங்கள். அவர்கள் தொழுகைகளிலும் சரியாக வந்து விட்டார்கள் என்று சொன்னால் ஜக்காத்தை வாங்கி அவர்களுக்கு நல்லறம் செய்யுங்கள் என்பதாக முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகின்றார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் அழுதுகிட்டே போனாங்க. என்ன பண்ணாங்க? அழுதுகிட்டே போறாங்க. காரணம், அடுத்த வருஷம் யாரை பார்க்க முடியாது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்க முடியாது. ரசூலுல்லாஹ்வே சொல்லிட்டாங்க, நீங்க அடுத்த வருடம் என்னை பார்க்க முடியுமா என்பது சந்தேகம்தான். அவங்களுக்கு போகவும் மனசு இல்ல. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டு விட்டார்கள், கட்டளைக்கு மாறு செய்யவும் மனசு இல்லை. ரசூல்லா கூட இருக்கணும்னு ஆசை, ஆனா ரசூல்லா போகவும் சொல்லிட்டாங்க. எப்படி போவது என்பதாக நினைத்து கொண்டு திரும்பி திரும்பி பார்த்து என்ன பண்ணாங்க, அழுதுகிட்டே மதீனாவை விட்டு விட்டு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் யமன் தேசத்தை நோக்கி சென்றார்கள். யமன் தேசத்திலே ஆரம்பத்தில் அல்லாஹுவை பற்றியும் இஸ்லாத்தை பற்றியும் சொல்லுகின்றார்கள். மக்கள் எல்லாம் ஈமான் கொண்ட பிறகு அவர்களுக்கு தொழுகையை பற்றி சொல்லுகின்றார்கள். அனைவரும் தொழுக பிறகு அவர்களுக்கு ஜக்காத்தினுடைய விஷயத்தை சொல்லுகின்றார்கள். மக்கள் எல்லாம் ஜக்காத்தை கொடுக்க ஆரம்பிக்கின்றார்கள். காலம் உருண்டோடுகின்றது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலம். ரசூலுல்லாஹ் மூத்தாயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மரணித்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டம். யமன் தேசத்திலிருந்து மிகப்பெரிய ஜக்காத்தினுடைய பொருட்கள் ஒட்டகத்திலே ஏற்றப்பட்டு வரிசையாக மதீனாவை நோக்கி வருகின்றது. இதை பார்த்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் தடுக்குகின்றார்கள், கடிதம் எழுதுகின்றார்கள் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு. முஆதே, உங்களிடம் வசூலிக்கப்பட்ட அந்த ஜக்காத்துடைய பணம் உங்க ஊர்ல தான் நீங்க செலவு பண்ணணும், உங்க ஊருடைய மக்களுக்கு தான் நீங்கள் கொடுக்க வேண்டும். நீங்கள் எதற்காக மதீனாவுக்கு அனுப்புகின்றீர்கள், தலைநகரத்துக்கு எதுக்கு அனுப்புறீங்க என்பதாக கேட்ட பொழுது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் கடிதத்தை எழுதினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை எனக்கு கட்டளையிட்டார்களோ அதை நான் செய்தேன். அவர்களுக்கு அல்லாஹ்வை பற்றி சொன்னேன், பிறகு அவர்களுக்கு தொழுகையை பற்றி சொன்னேன், பிறகு ஜக்காத்தை பற்றி சொன்னேன். ஆரம்ப வருடங்களில் மக்களிடம் ஜக்காத்தை வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு நான் செலவு செய்தேன். அதற்கு பின்னால் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு நான் ஜக்காத்தை கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கு யமன் தேசத்தில் ஜக்காத்தை வாங்குவதற்கு எந்த ஒரு முஸ்லிமும் இல்லை, ஜக்காத்தை வாங்குவதற்கு எந்த ஒரு மனிதனும் இல்லை. ஆதலால் நான் தலைநகரமான மதீனாவிற்கு இந்த ஜக்காத்தினுடைய பணத்தை அனுப்புகின்றேன் என்பதாக அனுப்பினார்கள் என்று சொன்னால், இந்த ஜக்காத் என்பது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு சமுதாயத்திலும் இல்லாத ஒரு விஷயம்.
ஒரு ஒரு சமுதாயத்தை என்ன பண்ணிடலாம், மேல்மட்ட மக்களாக மாற்றி விடலாம். ஆனால் இன்றைக்கு நாம் முறையாக ஜகாத்து கொடுக்காத நிலைமைதான். பள்ளிவாசல்ல தொழுவு முடிஞ்சோடனே வெளியே பாக்குறோமா இல்லையா? என்ன பண்றாங்க முஸ்லிம் மக்கள்? என்னுடைய ஈமானிய சகோதரன், என்னுடைய ஈமானிய சகோதரி என்ன செய்யறாங்க? கையை ஏந்தி கொண்டு நிற்கக்கூடிய அவலம். உண்மையாக நாம் ஜகாத்தை கொடுத்தோம் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் என்ன பண்ண மாட்டான், வந்து நிற்க மாட்டான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகையில் எப்படி ஷதீதாக கடுமையாக இருக்குகின்றோமோ, ஷத்தீதாக, அதே போன்று ஜகாத்திலும் நாம் முத்தஷத்தீதுகளாக மாற வேண்டும், கடுமையானவர்களாக மாற வேண்டும். ஜகாத்தை ஒவ்வொரு வருடமும் கொடுக்கக்கூடிய மக்களாக, முஸ்லிம்களை மேல்மட்ட மக்களாக மாற்றுவதற்கு அது ஒரு வழியாக இருக்குகின்றது. யார் இந்த போன்ற நல்ல அமல்களை செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களோடு அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வஹர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله الصلاة والسلام على رسوله وآله وصحبه أجمعين. أما بعد. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா நம்மை கண்காணித்துக் கொண்டிருந்தாலும் இந்த பூமியிலே அல்லாஹ் தஆலா சில மக்களோடு, சில சாராரோடு தான் இருப்பதாக சொல்லி காட்டுகின்றான். அதில் சில சாராரை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் இறுதியாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், பொறுமையாளர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். யார் இந்த பூமியிலே பொறுமையாளர்களாக இருக்குகின்றார்களோ, செய்யக்கூடிய அநியாயங்களுக்கெல்லாம் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அவர்கள் இந்த பூமியிலே வாழுகின்றார்களோ அப்படிப்பட்ட பொறுமையாளர்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சுட்டி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தை பார்க்கலாம், பொறுமையற்ற சமுதாயமாக இன்றைக்கு நாம் விளங்குகின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு கலெக்டர் ஆபீஸுக்கோ அல்லது ஒரு அதிகாரியினுடைய சந்திப்பதற்காக சென்றால் கூட நம்முடைய மக்கள் என்ன செய்யறாங்க, ஒரு பொறுமை இல்லாத நிலையைத்தான் இன்றைக்கு பார்க்குகின்றோம். ஒரு கலெக்டரை போய் சந்திக்க போனால், நாங்க யாரு தெரியுமா, நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, நாங்கள் எந்த இயக்கத்திலிருந்து வந்திருக்கின்றோம் தெரியுமா என்கின்ற சில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய மக்களாக இன்றைக்கு நாம் மாறி இருக்கின்றோம். அதனால நம்மளை என்ன பண்ண மாட்டான், இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் நம்மளை மதிப்பதே கிடையாது. என்ன பண்றான், அவங்க வந்து அப்படிதான் கத்திக்கிட்டே இருப்பாங்க, உள்ள கூட நமக்கு அனுமதி கிடையாது. மற்ற வேற எந்த சமுதாயம் வந்தாலும் அவர்கள் அமைதியாக பொறுமையை மேற்கொள்கின்றார்கள். அவர்கள் அழகாக உள்ளே உட்கார்ந்து அவர்களுடைய விஷயங்களை, கோரிக்கைகளை அதிகாரிகளிடம் வைத்துக் கொண்டு வெற்றி பெற்று சென்று விடுகின்றார்கள். ஆனால் நம்முடைய சமுதாயம் சும்மா வெட்டி பேச்சுகளுக்கும் வெட்டி பந்தாக்களுக்கும் இன்றைக்கு இடமளித்துக் கொண்டு பொறுமையை இழந்த சமுதாயமாக அதிகாரியிடம் கட்டும் பொழுது அவன் என்ன பண்ணுவாங்க, வெளியே நில்லுதான் சொல்லுவான். அதனால் நாம் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு மறுக்கப்பட்டு வருகின்றது. கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பொறுமையை மேற்கொள்ளக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான், வஅதீஉல்லாஹ வரசூலஹு வலா தனாஸஉ ஃபஃப்ஸஹு வதஹபு ரீஹகும் வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படிந்து ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் நீங்க கீழ்ப்படிங்க, நீங்க என்ன பண்ணாதீங்க, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள். அவ்வாறு நீங்கள் செய்தால் அல்லாஹ் உங்களுடைய பலவீனத்தை ஏற்படுத்தி விடுவான், மேலும் உங்களுடைய மதிப்பையும் வலிமையையும் அல்லாஹ் தஆலா குறைத்து விடுவான் என்பதாக சொல்லிவிட்டு
யார் பொறுமையாளர்களாக இருக்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களோடு நான் இருக்குகின்றேன் என்பதாக அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்தை பார்த்துக் கொள்ளலாம். இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு எப்படிப்பட்ட சமுதாயமாக இருக்குகின்றது? சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிணங்கி கொண்டு, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சண்டையிட்டு கொண்டு, நம்முடைய வலிமையை இழந்த மக்களாக, நம்முடைய மதிப்புகளை இழந்த மக்களாக ஒரு காலம் இருந்தது. பாய் வராங்களா, எழுந்து நிற்பான். பாய் வராரா, அவருக்கான செயல்களை எல்லாம் அன்றைய காலகட்டம் அதிகாரிகள் செய்து கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்முடைய மதிப்புகளை எல்லாம் இழந்து, நமக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு, கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய பலவீனத்தை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி விடுவான். இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? நாம் சண்டையிட்டுக் கொண்டு, சின்ன அக்கீதாவுடைய சண்டையாக இருக்கும். சஹாபாக்களுக்கு மத்தியிலே அக்கீதாவுடைய சண்டை இல்லையா? இமாம்களுக்கு மத்தியிலே சில வாக்குவாதங்கள் ஏற்படதான் செய்கிறது. ஆனால் எந்த ஒரு இமாமும் எந்த ஒரு சஹாபியும் தங்களுக்கு தாங்களே விட்டு கொடுத்தது கிடையாது. ஒரு மசாயிலுடைய சட்டம் சின்ன சட்டமா இருக்கும், அவருக்கு இந்த சட்டம் பிடிக்காம இருக்கும், அவர் வேற ஒரு சட்டத்தை வைத்திருப்பார், அவர் அதுக்கு ஒரு தலீலை வைத்திருப்பார், ஒரு ஆதாரத்தை வைத்திருப்பார். ஆனாலும் தங்களுக்கு மத்தியிலே என்ன செஞ்சாங்க? இணக்கத்தோடு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்குகின்றோம், சின்ன ஒரு மசாயிலுடைய சட்டம், சின்ன ஒரு அகீதாவினுடைய சட்டம், பொறுமையை இழந்து வார்த்தைகளை விடுகின்றோம், கலவரம் வெடிக்கின்றது. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய ஈமானிய சகோதரன், அவனுடைய மசாயில்கள், அவனுடைய சட்டங்கள், அவனுக்கு அது சரியாக இருக்கலாம், நமக்கு அது தவறாகப்படலாம். நம்முடைய சட்டங்கள் அவருக்கு தவறாகப்படலாம். இந்த இடத்திலே நாம் பிணங்கி வாழக்கூடாது, இணங்கி வாழ வேண்டும். என்றைக்கு நாம் ஒற்றுமையோடு செயல்படுகின்றோமோ அன்றைக்குதான் அல்லாஹ் தஆலா நம்மோடு இருப்பான். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, 5 நபர்களை பத்தி பேசணும். யார் யாரு? 5 நபர்களை பத்தி பேசணுமா? இந்த 5 நபர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான் என்பதாக. 5 நபர்கள் யார்? இறையச்சமுடைய மக்கள். ஏன்னா இன்னைக்கு மக்கள் என்ன பண்றாங்க? ஜும்மாக்கு வராங்க, எந்த விஷயத்தையும் கேட்பது கிடையாது, கிளம்பி அப்படி போயிடுறாங்க. கேள்விகளை கேட்கும் பொழுதுதான் ஜும்மாக்களில் மக்கள் ஆர்வத்தோடு கலந்து கொள்வார்கள். இறையச்சமுடைய மக்கள்னு சொன்னாங்க. 2வது ஈமானுடைய மக்கள். முஃமின்கள், ஈமானுடைய மக்கள், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் தஆலா இருக்கின்றான். வேற நல்ல காரியங்களை செய்பவரோடு அல்லாஹ் தஆலா இருக்குகின்றான். அதே போன்று அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் யார் செய்கின்றார்களோ அப்படிப்பட்ட மக்களோடு இருக்குகின்றான். இந்த 5 சாராரோடு தான் அல்லாஹ் தஆலா இருப்பதாக தன் திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த 5 சாராருடைய மக்களாக நீங்களும் நானும் நம்முடைய சந்ததிகளும் மாற அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகீமுஸ் ஸலாத்.